ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரையில் மிதுனத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த அமைப்பால் சிவராஜ யோகம் என்னும் அமைப்புக்கேற்ற யோக பலன்கள், அதாவது அரசு அரசியல் துறைகளில் உயர் பதவிகள், கௌரவம், அந்தஸ்து, ஒரு உயர்தரமான ஏற்றங்களை பெறும் அமைப்பாகும். மேலும் புத்திர வகையிலும் மேன்மைகளும், தந்தை வழி உறவுகள், சொத்துக்கள் வகையிலும் சிறப்பான ஒரு அனுகூல ஆதாயங்களையும் மேன்மையாக பெற்றிடுவார்கள். அந்த வகையில் முதன்மை அமைப்பாக மேசம், சிம்மம், தனுசு, மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரு கூட்டு கிரகங்களும் நட்பு கிரகங்களும் சுப ஆதிபத்தியம் இருப்பதால் யோக பலன்களை முதன்மையாக பெறுவார்கள். அடுத்ததாக எதிர்த்தன்மை இருந்தாலும் கூட்டு அமைப்பு ரீதியாக நல்ல ஸ்தானங்களோடு தொடர்பு கொள்வதால் ரிஷபம், துலாம், கன்னி, மிதுனம், கும்பம் ராசிகள் மற்றவர்களாலும் மாற்று வழிகளிலும் எதிர்பாராத பல யோகங்களை பெறுவார்கள். அதேபோல் மகரம், விருச்சகம், கடகம் ராசிகளுக்கு 6, 8, 12 அமைப்பில் விபரீத ராஜயோகத்தை தரும் அமைப்பிலும் இந்த ராசிகளுக்கு யோகங்களை தருகிறது. எனவே 15ஆம் தேதி வரையில் குரு திசை புத்தி அந்தரம், சூரியன் திசை புத்தி அந்தரம் நடப்பவர்களுக்கு கூடுதலான யோக பலன்கள் ஏற்படும். எனவே அரசியல் துறைகளில் கூடுதலான முயற்சிகள் செய்து அனைவரும் அனைத்து யோகங்களையும் பெறலாம். வாழ்த்துக்கள்.